இருதயத்துக்கு ஏற்ற கர்த்தருடைய வார்த்தையை தர அவர் பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்காங்க. நம் கைகளை தட்டி வரவேற்கலாமா? Praise the Lord. Amen. சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். இந்த நாளில் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு தேவன் பாராட்ட இறக்கங்களுக்காக நன்றி சொல்லி வாழ்த்துக்கள் அவர்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்பையும் நன்றியும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நிமிடம் வரைக்கும் நம்ம நடத்த ஒரு தயவுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இனியும் நடத்த வல்லவராக இருக்கிறார் என்ற விஷயத்தோடு கூட தொடர்ந்து முன்னேற உதவி செய்வாராம். இப்பொழுது உங்களுடைய தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம் ஆண்டவரை என்னோடு பேசும் உங்களுடைய வசனங்களை தியானிக்க எனக்கு உதவி செய்வது சொல்லி கேட்கலாமா? தலைகளை இம்மற்றும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரை நம்பி ஜீவித்திட தேவனையுடைய சோதரிப்போமே. ஒருவராய் பிற அதிசயங்கள் செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று பொழுது சொல்லிருக்கிறார். இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிற தயவுக்காக உங்களை துதிக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை சற்றே நாம் தியானிக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை வந்து பார்த்து அற்புதமான வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கர்த்தர் மீண்டும் நமக்கு சொல்லுகிற அருமையான தேவனுடைய வார்த்தை, கர்த்தராகிய நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் அறிந்திருந்தும் நம்ம மறந்து போகிற ஏராளமான ஜனங்கள் இருக்கிறார் செய்கிறார். நம்முடைய குடும்பத்தாரே கூட நம்மை மறந்து போடுவதாக இருக்க செய்கிறார்கள். இன்னைக்கு கணவன் மனைவி நேசிப்பதில்லை, மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, பிள்ளைகளை பெற்றோரை மதிப்பதில்லை, முழு குடும்பமும் சின்ன பின்னமாக சந்தோஷத்தின் சமாதானத்தை இழந்து அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற நாட்களை இன்னும் அதிகமாய் நாம் காண போகிறோம். அன்பு தனிந்து போன காலங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழுப்பி கிரியை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஜனங்களால் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் என்னை நினைப்பாரா? ஒரு நினைக்கிறார். எத்தனையோ கோடி வேதம் சொல்லுகிற வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு நாடுபடி. அவரை பார்த்து அமர்ந்திருக்கிற உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், யார் உன்னை மறந்தார்? நான் உன்னை மறப்பது.
இசையா 49 அதிகாரம் 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. இசையா 49 15 வசனம். ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறந்தாலும். ஆண்டவர் சொல்லுவார், பெற்றெடுத்த தாயை கூட உன்னை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை. எத்தனை பெரிய வாக்குறுதி பாருங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இந்த காலவளையில் ஒருவேளை நீங்கள் அங்கலாய்ப்போடு கூட வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், போராட்டத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் துக்கம், ஒவ்வொரு நாளும் போராட்டம், ஒவ்வொரு நாளும் சஞ்சலம், அழுது அழுது நாட்கள் எல்லாம் கரைந்து போகிறது, என் சரீரமும் வேதனையினால் நிறைந்திருக்கிறது, எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய ஏக்குகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை விடுதலை செய்யப்படுவதில் வந்திருக்கிறார். இந்த காலத்துக்கு வந்து நீங்கள் வெறுமையை திரும்பி சொல்ல போவதில்லை. என் தேவன் கொடுக்கும் நம்பினால் கர்த்தருடைய நிரம்பி இருக்க போகிற விசுவாசி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபை ஒருவரும் தேவன் குறைந்து கொள்வது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிருபை தேவன் கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதம் வார்த்தை ஒன்று சொல்கிறது, அந்த வார்த்தைகள் ஒன்றாக வீணாய் தரையிலே விழுந்து போவதில்லை. நமக்கு என்ன நடக்கும் ஒன்றும் தெரியாது. நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை. காரணம், ஆதிமுதலாக இந்த உலகம் நிச்சயமில்லாத ஒரு உலகமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் உங்களை கிருபையாய் நடத்தின கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த செலுத்த அவருடைய கிருபைகள் பெருகிக்கொண்டே போகும். ஆண்டவர் வெளிப்படும் பொழுது இன்னும் அதிகமான வாசலை திறந்து கர்த்தர் தயவு செய்ததன்படி உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே நீங்க எல்லாரும் பகைக்கப்பட்டிருக்கலாம், வெறுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன் உங்களை எல்லாரும் எனக்கு ஒன்றுமில்லை சொல்லி உதாசீனப்படுத்தி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிற மகன் பயப்படாது, பயப்படாது, நான் நினைத்திருக்கிறேன், நான் நினைத்திருக்கிறேன். ஏன் கவலைப்படுகிறார்? கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். சமீபத்தில் யூடியூப்ல ஒரு செய்தி நான் பார்த்தேன். ஒரு மகன், நடுத்தர வயதுள்ள மகன், தன் தகப்பனாரையும் தன் தாயாரையும் ஒரு மோட்டார் பைக்கில் ஏற்றிக்கொண்டு அழகாய் புறப்பட்டு செல்கிறார். அழகாய் பெற்றோர் ரொம்ப சந்தோஷம். என் பையன் பாருங்க, இந்த வயசுல கூட என்ன எவ்வளவு அழகா பைக்ல கூட்டிட்டு போறான் அப்படின்னு. குறிப்பிட்ட தூரம் போகிறார்கள். அந்த பைக் நிற்கிறது. நின்ற உடனே அம்மாவை இறங்க சொல்லுகிறார், அப்பாவை கீழே இறங்க சொல்லுகிறார். இருவர் இறங்கி பார்க்க என்னமோ தம்பியை வாங்கிருப்பான் போல இருக்கு. பார்த்தாச்சுன்னா அவன் ரெண்டு பேரும் இறங்கின உடனே அவன் கையில கொண்டு வந்த பையன் தூக்கி ரோட்ல வீசுகிறான். சொல்ல, இன்னோடு தொலைந்து போங்க, இன்னோடு தொலைந்து போங்க, இது வேண்டவே வேண்டாம் என்று உடனே நடு ரோட்ல அப்படியே விட்டு விட்டு பைக் எடுத்து கொண்டு போயிட்டு திகைக்கிறார். திகைக்கிறார். எந்த இடம் ஒன்றும் தெரியல. அது ஒரு பஸ் ஸ்டாப்பா கூட பரவாயில்ல, யாராவது நிற்பாங்க, உதவி கேட்கலாம். நடு ரோட்ல அப்படியே விட்டு போகிறார். யோசித்து பாருங்க, இந்த மனம் எவ்வளவு துடித்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இந்த பிள்ளையை பெற்று தாய் 10 மாதம் சுமந்து எவ்வளவு கர்ப்பவதியோடு பெற்றெடுத்து அந்த பிள்ளையை பாலூட்டி சீராக்கி வளர்த்திருந்தார். எத்த மகன் ஆஸ்திகள் எல்லாம் பெருகு கொடுத்து பெற்றோர் தனக்கு பாரமா இருக்கிறான் என்று சொல்லி நடு ரோட்டில் விட்டு போகிறேன். இந்த கணைகள் பெற்றோரின் தாசன். முடிந்த வரைக்கும் பாருங்க, முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. கஷ்டம்தான். வயசாக அவங்க நம்ம கொடுக்குற தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அவங்க சின்ன பிள்ளைகளும் மாறிடுவாங்க. என்ன பேசுறாங்க மறந்துடுவாங்க, என்ன சொல்றாங்க திரும்பி சொல்லிட்டா இருப்பாங்க. அவங்களை பராமரிக்க ரொம்ப கஷ்டம். நான் உண்மையிலே சொல்ல ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நீங்க சகிச்சு செய்யுங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தரோட 1000 மடங்கு ஆசீர்வாதம். மாமனாரையும் மாமியாரையும் எப்படி கவனிச்சீங்கன்னு சொன்னா 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிடும். அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சேனே, எனக்கு ஒரு நன்மை இல்லையா நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு உங்க அம்மாவை நல்லா கவனிச்சா மகனே, உங்க தகவல் நல்லா பராமரித்தா இல்ல மகனே, ஒரு மாமியார் மாமன் நல்லா கவனிச்சுக்க இல்லையா? நான் மறக்கல, எதையும் நான் மறக்கல, உங்களை நினைத்து இருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்று
எல்லா சூழ்நிலைகளிலும் ஜனங்கள் நம்மை மறந்து போகிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், யார் மறந்தார் நான் மறக்க போவதில்லை. கர்த்தர் நம் பேரில் நிறைவாய் இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். 118 சங்கீதம் 26 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கேட்கிறோம், எனக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறேனே, எனக்கு என்ன லாபம், இந்த சர்ச்சுக்கு வந்தனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சது? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் நன்மை கிடைக்கலையே. வெறுமையா ஆண்டவரை அழைத்துக் கொண்டு வராங்க. இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்த நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு வைத்து என்பதை மட்டும் மறந்து போவாங்க. ஒரு பெரிய கதவை தேவன் உங்களுக்காக திறக்க போகிறார். வேதம் சொல்கிறது, அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாளை குடித்தார் என்று அறிந்து அவர் செய்த அதிசய நிமித்தம் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கும் நடக்கும். சற்று முன்பு பேர் சொன்னாங்க, பிரவீன் சிஸ்டர் வீட்டில், பிரவீனா சிஸ்டர் வீட்டில், கரெக்டா? நான் கரெக்டாக சொல்றேன்ல? ஆமா. என்ன போடணும்னு சொன்னாரு? வீட்டுக்கு நீங்க வரும்போது என்ன போடணும்னு ஒரு வார்த்தை போடணும்னு சொன்னாரு. கரெக்டா சொல்றீங்க. வாய்ஸ் என்ன கேட்குது? மெசேஜ். ஓ, வாய்ஸ் மெசேஜ். உங்க விஷயம் என்ன போடணும்னு கேட்ட உடனே என் மனசுல வடை பாயசம் கேசரி போடணும்னு. இன்னைக்கு மீட்டிங் எதுக்கு போறோம்? மீட்டிங்னா நான் அடுத்தது மீட்டிங் தான் போறோம். அக்கா உங்க வீட்டுல என்னது? எங்க வீட்டுல முறுக்கு. உங்க வீட்டுல என்னது? எங்க வீட்டுல பாயாசம். அடுத்த மாசம் உங்க வீட்டுல என்னது? முறுக்கு ரசம். இதெல்லாம் ஜனங்க பேசிட்டாலே அங்க போனா கர்த்தர் என்னோட என்ன வார்த்தை கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு என்ன விடுதலை கொடுப்பாரு. ஜனங்க யாரும் யோசிக்கிறது அந்த காலங்கள்லாம் கடந்து போயிட்டு அந்த வசனத்தை தேடி தேடி தாகத்தோடு ஓடுகிறாங்க. 8:30 மணிக்கு சர்வீஸ்னா 8:30 மணிக்கு கரெக்டா ஆரம்பிக்கணும், 10:15 முடிக்கணும், 10:30 மணிக்கு கரைக்கடையில் நிக்கணும். பைபிள் எடுக்கிறாமோ இல்லையோ மஞ்சள் பைக்கு வந்துடுறான். கரெக்டா பாய் ஈரல வித்துருவாரு, போட்டி வித்துருவாரு, கால் கிடைக்காது. 10:15 இங்க வந்து 10:00 அவன் பாய் 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 நினைக்கிறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ராயபுரம் ஊழியக்கார பார்க்க அவன் அப்படி பார்க்க கடைபிடாம வீட்டு நாய்க்கு கொஞ்சம் கறி மாமனை வாங்க போகாம சரி சொன்னாங்க. நானும் சின்ன பையன் அவரோட போயிட்டேன். நாய்க்கு கறி வாங்குறதுக்கு ஒரு பீச் ஸ்டால் போறாரு. கேட்கிறாரு, பாய் 1/4 கிலோ கறி கொடு, நாய்க்கு கொஞ்சம் ஜவு கொடு. 1/4 கிலோ கறி கொடு, நாய்க்கு கொஞ்சம் ஜவு கொடு. அப்புறம் யோசித்து பார்த்தா மனுஷன் என்னன்னா பிளான் பண்ணிட்டு வரலாம், என்ன வாங்கணும் ஏது வாங்கணும், அந்த என்ன தெளிவா இருக்காங்க மக்கள். உலக பிரகாரம் எல்லாம் கிளியரா இருக்கா. ஆனா ஊழியத்துக்கு வரும்போது மட்டும் பலவிதமான 10:00 முடிக்கணும் வசனம், அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. பிரியமான ஆலயத்துக்கு வந்தபடினால நன்மை உண்டாகுமா? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்றைக்கு நீங்கள் எதற்காக பிரவீனாக்காவோட வீட்டுக்கு நீங்க போக போறீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி அடுத்த வேற அர்ச்சனா வீட்டுக்கு போவீங்க, அப்புறம் மோகனா வீட்டுக்கு போவீங்க, கோவில் அப்படி எல்லாருக்கும் போங்க. நல்லா ஆண்டவரை பாடி துளித்து மகிழ்ந்து அதுக்கப்புறம் நீங்க அங்க கொடுக்குற டிவி சாப்பிட்டு வந்துருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம ஆலயத்துல வந்துருக்கோமே, எனக்கு என்ன நன்மை? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆலயத்திலிருந்து உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காகவே கர்த்தர் இன்னைக்கு உங்கள் ஆலயத்திலே அழைத்து வந்திருக்கிறார். 121 சங்கீதம் 1 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருன்னு சொல்லும்போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். எவ்வளவு சந்தோஷம்! கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு மகிழ்ச்சியோட இருக்க வேண்டுமா? ஆலயத்திற்கு வாருங்கள். நீங்கள் சந்தோஷமா வாழ வேண்டுமா? ஆலயத்திற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 122 அதே சங்கீதம் 9 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் மீது உங்களுக்கு நான் நன்மை உண்டாக தேடும் என்று கர்த்தர் சொல்கிறார். பிஷப் சொன்னாங்க, நீங்க வாங்க, நீங்க மற்றவங்களுக்காக என்ன பண்ணுங்க? விடப்பட சரியா கேட்க மாட்டீங்களா? அறிவிப்புல கேட்க மாட்டீங்களா? என்ன பண்ணணும்? நீங்க மற்றவங்களுக்காக சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும்.
நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுடைய தேவைகளை அறிந்து உங்களை ஆசீர்வதிப்பார் சொன்னார். அதைதான் சொல்லுவார். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது இந்த ஆலயத்தில் ஒருவருக்கு ஒருவர் மக்களுடைய பாரங்களை சுமந்து கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை உண்டாக தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் ஜெபத்தை அவரை ஆசீர்வதிக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பெரிய ஆலயத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் மிகுந்த நன்மை உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் கேட்டு வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் மகனுக்கு ஃபீஸ் கட்டணும், இந்த மாசம் வாடகைக்கும் கட்டல, கரண்ட் பில்லு எல்லாரும் பயமா இதெல்லாம் சொல்லுவாங்க. பல வருஷங்களுக்கு ஒரு ஆட்டில் சொன்னாங்க, கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கல, கரண்ட் பில்லை தொட்டாலே ஷாக் அடிக்கிறது. இப்ப லேட்டஸ்ட் தகவல், கரண்ட் ரீடிங் கடல ஷாக் அடிக்குது. நேற்று ஒரு புலம்புறாங்க போட்டிருக்காங்க, போன மாசம் வரைக்கும் 1500 ரூபாய் தான் பில்லு வந்துருச்சு, இந்த மாசம் 7000 வந்திருக்கு. நான் போன மாசம் வரைக்கும் 4000 ரூபாய் கேட்டேன், அது காமிக்கிறோம், இந்த மாசம் 15000 ரூபாய் வந்துருக்கு. கேட்டா சொல்றாங்க 200 யூனிட் இலவசமா தரேன்னு சொன்னாங்களே. இப்ப என்ன பாத்தீங்களா, மனசுக்கு நம்புறே தான் ஆண்டவர் சொன்ன வாக்கை கரெக்டா செய்ய, மாற்றி பேச மாட்டேன். உங்கள் தீங்கை ஒருபோதும் தேவன் அனுமதிக்க மாட்டேன். நான் யாரை பற்றி சொல்லல, நடக்கிற சம்பவங்களை சொல்லிட்டு இருக்கேன். வெளில வந்து நானும் கட்டிதான் ஒரு வேலை அந்த கட்டி சேர்ந்த நிறைய பேர் இருப்பீங்க, விசில் அடிச்சு சந்தோஷமா கொண்டாடுங்க. போலாம் ரொம்ப நல்லதான் போகும். ஒரு வார்த்தை எனக்கு வாழ்க்கையில 2 குறிக்கோள் வச்சிருக்கேன். என்னோட பர்சனல் லைஃப்ல நிறைய இருக்கு, அப்பப்ப ஆனா முக்கியமா 2 வச்சிருக்கேன். பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாதுங்கிறது என்னோட குறிக்கோள். 2வது டான்ஸ் பண்ணக்கூடாது. மாற்றி பேசுறது, மாற்றி பேசுறது. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னா நாளைக்கு அதை மாற்றி பேசக்கூடாது. 2 காரியம். நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன நாளைக்கு கேட்டாலும் ஆமான்னு சொல்லணும். இல்லை நான் அப்படி சொல்லலையே, நான் சொல்லியிருக்க மாட்டேனே. இந்த டான்ஸ் பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, மற்றவங்க அதை செய்தாலும் எனக்கு பிடிக்காது. அப்படி பட்டவளை விட்டு விதைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆளும் போடாத்தி போட்டு போயிட்டாரு. இந்த மாற்றி மாற்றி பேசணும் மட்டும் நம்பவே கூடாது. என்னைக்கும் ஆபத்து, நாம நமக்கு ஆபத்து. வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும், வாழ்க்கையில் உண்மையா இருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாறி அது டாக்டர் சொல்லி பேசுறது மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாய் செய்வார். கர்த்தருடைய நினைத்திருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை என்ன கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். 48ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆலயத்தின் நடுவிலிருந்து கர்த்தருடைய கிருபையை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே கிருபை பெருகி இருக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தை கர்த்தருடைய கிருபை பெருகி இருக்கிறது. 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். வாழ்க்கையில திருப்தி என்பதே இல்லை, எதை கொடுத்தாலும் நமக்கு திருப்தி ஏற்படுவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷம், நன்மை, கிருபை, திருப்தியாக வாழ்வு எங்க கிடைக்கும்? ஆலயத்துக்கு தான் கிடைக்கும், தேவ பிரசனத்துக்கு தான் கிடைக்கும். இந்த நாளும் காரியங்களை இன்றைக்கும் வாழ்க்கையில ஒருவர் போய் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை விசுவாசி. என்னோட வாழ்க்கையிலும் குறைவிருக்கு, எல்லாரும் வாழ்க்கையும் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம், எல்லாரும் வாழ்க்கையிலும் ஏதோ நன்மை தேடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒரு கிருபை வேண்டும் என்று நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உனக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் நிச்சயமாக கொடுப்பேன் மகனே, பயப்படாதே. ஆலயத்துக்கு வருவதால் முதலாவது கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ரட்சிப்பு உடைய வாழ்க்கையில் முழுமையான விடுதலை தேவன் கொடுக்கிறார். இன்னைக்கு விடுதலைக்காக ஜனங்கள் இன்னும் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது
உங்களுடைய சபையில் அநேக சாட்சிகள் இருக்கிறது. உங்களுடைய சபையில் அநேக சாட்சிகள் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். இந்த ரட்சிப்புக்கான நான் விளக்கத்தை அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலத்து அந்த காலத்தில் வாழ்ந்தோம். இன்னைக்கு ஆச்சரியமான உயிருக்கு தேவன் தம்முடைய ரத்தத்தினால் உங்களை கழுவி அழைத்து வந்து இருக்கிறார். பிள்ளைகளை அறிவிக்க படிக்கு ரட்சிப்பு மிகவும் கிறிஸ்துவ வாழ்க்கையில ரட்சிப்பு என்பது 100க்கு 100 அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை அவனுக்கு போகிறது. ஆளுக்கு வருகிறான், கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறான், அவனோடு பேசுகிறான், வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். முட்டி தெளிந்து ஒரு புதிய மனுஷனாய் வாழ்கிறார். அது பாடலாம் அறிக்கை செய்யும்போது கர்த்தரை மதிப்பு சொல்லுது. எங்கள் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்துவது அவனுக்கு லாபம் என்ன? ஆகவேதான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். ஆகத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் மாற்றுகிறார். தம்பி மேஷக்கரவங்க அவருடைய வாழ்க்கை எல்லாரும் அறிந்திருக்கிறீங்க. அவருடைய சாட்சி எல்லாம் போடுறாரு. அதுக்கு சாட்சி நம்முடைய பேராயர் என்ன நடந்தது அது பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அவரும் சொல்லியிருக்காரு, நீங்களும் கேட்டிருப்பீங்கல்ல. அதான் சாட்சி. ஒரு வாழ்க்கையானது அப்படியே ஓடுவதற்காக அல்ல. நீங்கள் கடமாறி போக ஒரு வகையை நிறுத்து. ஒரு வாழ்க்கையை நான் ஆஸ்வதிக்க விரும்புகிறேன், என்னிடமாய் திரும்ப என்று கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் பக்கமாய் என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற வேளையில் தானே கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்க்கை வைக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக சாபத்தையும் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன். எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை சாபமாகவே இருக்கிறதே. ஆண்டு சொல்ல, உனக்கு முன்பு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன். நீ ஆசீர்வாதம் வேணுமா? ஆலயத்துக்கு வா. கர்த்தரை வார்த்தைக்கு கர்த்தர் பக்கமாய் திரும்புது. அந்த சாபங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். எனக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும்படி தேவனுக்கு ஆலயத்துக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பு தேவனிடத்தில் தான் வருகிறது. இந்த ரட்சிப்பை அனுபவித்தால் நாம் உண்மையாக சொல்ல ஒருவோடு பாட முடியும். எல்லா பாவத்தையும் செய்து கொண்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க சொன்னால் தேவனால் ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையை அர்ப்பணி, ரத்தத்தினால் கழுவுடி, ஒப்புக்கொடு, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து என் சதத்தை தரித்துள்ள உன்னை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ்க்கை கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது 1 நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்க. You are the temple of Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய உங்களுடைய இருதயமே நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகவே நம்முடைய இருதயத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்க வருவாய். தருணம் இதுவே. வல்ல ஆண்டவர் இயேசுவே. ஹல்லேலூயா. என்று பாடுவீர்களா? கர்த்தர் நம்மை அன்புடன் ஆசீர்வதிக்க போகிறார். வானாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே. வானாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே. Amen.
தேவனுடைய ஆலோசனை உண்டாக்குறது. இன்றைக்கு நாளும் ரட்சிப்போடு கூட நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாற்றங்களாய் மாறி கர்த்தரை பெற்றுக் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 6 குறித்து வாசிக்கப்படுது. 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 1 சாமுவேல் 1:7 பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள், கதறுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள், எல்லாம் சோர்ந்து போகிறேன். கடைசியில் வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே, அவர் கர்த்தருடைய பாதத்திலே வந்து ஜெபித்து அழுது ஆண்டவரே எனக்கு நன்மை உண்டாக நினைக்கிறோம் என்று சொல்லும் பொழுது தேவ சன்னதியிலே வந்து ஜெபித்தார். அப்போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தர் நினைத்தருளினார், எதற்காக ஜெபித்தாள்? தேவனுக்காக ஆண்டவரே என் நிந்தை நீங்க வேண்டும் அப்பா, எனக்கு அவமானமாக இருக்கிறது, அவமானம் பெயரை சொல்லி நினைக்கிறார்கள், இந்த நிந்தை நீங்க வேண்டாம், இந்த நிந்தை நீங்க வேண்டும் உதவி செய்வீர்களா? தேவன் ஆலயத்திற்கு எங்கெங்கோ போயிருக்கோம், மருத்துவமனைக்கு போயிருக்கலாம், என்னமோ டைம் ஒன்றும் நடக்கல. தேவன் ஆலயத்தில் வந்து கிச்சுக்கிறாள், அற்புதத்தை தேவன் கொடுத்தார். ஒன்றுக்கு தேவன் 5 குறைவை கொடுத்து தேவன் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் குறைவை நிறைவாக்கும் கர்த்தர், உங்கள் குறைவை நிறைவாக்கும் கர்த்தர். ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் தேவன் நிறைவு. எந்த தேவையானாலும் என்னை கர்த்தர் சந்தாவுக்கு கேளு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. எவ்வளோ தேவை இருக்கிற தகவல், பிரச்சனை இருக்கிறது, போராட்ட கலக்குகள் இருக்கிறது, கலக்குகள் இருக்கிறது. ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட தம்பதியை நான் அறிவேன். கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறைவும் என்னோட வாழ்க்கையில எல்லாம் நலமுடன் இருக்கிறது. பேசக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாம் நல்ல வாழ்க்கையை பார்த்தா நல்ல பிரகாசமா தெரிகிறது. ஆமா, நல்லா இருக்கிறோம், ஒரு குறைவும் இல்லை. எப்படி வேலையெல்லாம் எப்படி போகுது? அப்பதான் சொன்னாங்க, எங்க கையில் இருந்த நகையெல்லாம் வித்து 1 மாசமா நாங்கள் மாசத்தை கிளப்பி. ஷாக்கிங்கா இருந்துச்சு. வெளியுலகத்தை பார்க்கும்போது பிரகாசமான ஒரு வாழ்க்கை. இவர்களுக்கு என்ன புரியும்? நான் சொன்னாங்க, எங்க நகைதான் ஒவ்வொரு மாசம் நகை வித்து நாங்கள் வாங்கினோம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்திருக்கலாம். ஒருவேளை உலகத்தில் நாம் வாழும்போது மக்கள் பார்க்கும்போது வாழ்க்கை மக்களுக்கு உண்டான மனதில் குறைகளோடு, பிரச்சனைகளோடு, கவலைகளோடு நீங்கள் நினைக்கலாம், எந்த மாணவிகிட்ட போய் எந்த வலையில வைக்கலாம், இல்லை யார்கிட்ட போய் லோன் கேட்கலாம், இருக்கல எல்லாருக்கும் தேவை இருக்குல்ல. கவலைப்படாதீங்க. நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி தேவ சன்னிதானத்துக்கு உங்களுக்கு அலைஞ்சிருக்கலாம். அண்ணாவை போல கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வாருங்கள். ஒருவேளை நீங்கள் 100 சவரை இழந்திருந்தா கர்த்தர் இந்த நாள் முதல் கொண்டு உங்களுக்கு 200 சவர நிச்சயமாக கொடுப்பார். ஒன்றை இழந்து போக மாட்டீங்க. எல்லாவற்றும் உங்களுக்கு இது பெருக்கமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நான் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். இதை நீங்கள் குறைவோடு வாழக்கூடாது, இதை நீங்கள் கஷ்டத்தோடு வாழக்கூடாது, கடனோடு வாழக்கூடாது, தேவனோடு வாழக்கூடாது, அழுது புலம்பக்கூடாது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு வந்து அண்ணாடி கர்த்தர் நினைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோசபாவுக்கு மனிதர் நன்றாக அறிந்திருக்கிறேன், தேவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். எந்த நாளைக்கு வீட்டுக்கு வாசிப்பார். ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யட்டும்? ஒரே ஒரு காரியத்தை செய்கிறார். ரோகி எழுப்பும்போது எல்லாரும் ஆலயத்துக்கு வாரங்கள் அழைக்கிறார். வாரங்கள் போது உபவாசம் பண்ணி செவிக்கலாம். மக்களும் போது உபவாசம் பண்ணி செவிக்கலாம், உபவாசம் பண்ணி செவிக்கலாம். ஆலோசனை கொடுக்கிறார். அவளுக்காக கட்ட சொல்ற வார்த்தை இந்த யுத்தம் உள்ளதல்ல, இது தேவனுடையது. கர்த்தரை பாடி துதிக்கார 21 வாசித்து பாருங்க. 2:4 கர்த்தர் எழுத்தருளினா யாராவது அவர்களை அவர்கள் கொண்டு வந்த ஆசீர்வாதங்களை இவருடைய கஜாவினாலே நிரப்புவதற்கு 3 நாட்கள் ஆயிருக்கும். எப்படி விடுதலை கொடுக்கிறார்களா? அவர் தோல்வியெல்லாம் ஜெயமாய் வாழ்க்கையை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசுவை தேடி வந்து விட்டேன், இனி என் வாழ்க்கை எல்லாம் ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், குறைவை நிறைவாக்குகிறார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறார்.
பாக்கியவான் இருக்கிறேன், தேவை ஏராளமாக இருக்கிறது. நன்றாக என்னை நினைப்பொழுதும் என்று சொல்லி கேட்கும்படி வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை பண்ணிருந்தாமா? அன்னைக்கு அண்ணால ஆசீர்வதித்தீங்க, சிப்பை கொடுத்தீங்க, ஆசீர்வதித்தீங்க, விடுதலை கொடுத்தீங்க. ஜெயமான் என் வாழ்க்கையில் தோல்வியில் இருக்கிறது, இன்று என் வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றும் தரவில்லை கரடி ஆண்ட இன்று முதல் ஜெயமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். யாருமே விடுதலை இழக்க முடியும். அவன் அறிக்கை செய்ய நான் நிகழ்ச்சி கர்த்தர் நிலைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். நன்றி நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசுநாமத்துக்கு பாடாதெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பாடாதெல்லாம் இயேசுநாமத்துக்கு Hallelujah.